இருக்கு, கன்னட தேசத்துல யாரோ வந்திருக்காங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரியா எருமி நாட்டு கும்பழூர். ஸோ கும்பழூர்ன்ற பேர் மைசூரில் இருக்கு, மைசூர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஆகையினால கன்னடா இன்ஃப்ளூயன்ஸாக இருக்க முடியும்னு சொன்னோடனே அவர் ஒத்துண்டார். மகாதேவன் அவருடைய புஸ்தகம் போட்டிருக்கார். அது தெரிவித்துக் கொள்கிறேன். சாந்தலிங்கம் அவர்களுடைய கட்டுரை மிக நமக்கெல்லாம் மேலும் மேலும் இந்த ஆசீவிக மதத்திலும் நம்முடைய தமிழ் கல்வெட்டுகளிலும் அந்த வேறுபாட்டையும் ஒற்றுமையும் நாம் மேலும் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. அவர்கள் நெடுஞ்செழியன் அவர்கள் கூறியிருக்கின்ற கருத்துக்களை ஓரளவுக்கு தக்க சான்றுகளோடு மறுத்திருக்கிறார். அவர் நெடுஞ்செழியன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த சான்றுகள் எல்லாம் ஓரளவுக்கு ஏற்க முடியாதவைகளாக இருக்கின்றன. இது பிற்காலத்திலே இவர் கூறியிருக்கின்ற அந்த கருத்துக்களை ஏற்று அவர் தம்முடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்வார் என்று. அதற்கு அடுத்து இப்பொழுது டாக்டர் அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். அமர்வு தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வெட்டில் எனக்கு ஆர்வம் ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் நமது அமர்வு தலைவர் அவர்கள். நான் முதுகலை படித்துக் கொண்டிருக்கும் போது அவர் கல்லூரிக்கு வந்திருந்தார். கல்லூரிக்கு வந்து கல்லூரி நிர்வாகத்தையும் மாணவர்களையும் கலந்து பேசும்போது, ஏன் நீங்கள் ஒரு கல்வெட்டு பாடத்தை கல்லூரியில் வைக்கக்கூடாது என்று கூறினார். அப்போது எங்களுக்கு முதல்வராக இருந்தவர், துறை தலைவராக இருந்தவர் டாக்டர் கு திருமேனி அவர்கள், தேசிய கல்லூரி திருச்சி. அதே ஆண்டு கல்வெட்டை ஒரு முதன்மை பாடமாக வைத்தார்கள். அந்த பாடத்தை விருப்ப பாடமாக எடுத்து படித்தவன் நான். முதுகலையில் கல்வெட்டு விருப்ப பாடமாக எடுத்து படித்தவன். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் நமது அமர்வு தலைவர் இயக்குனர் நடன காசிநாதன் ஐயா அவர்கள். அதிலிருந்து நான் எம்ஏ தமிழ் இலக்கியம் படித்திருந்தாலும் எம்ஏ வரலாறு படித்தேன், எம்ஏ ஆங்கிலம் படித்தேன், அதற்கு பின் எம்ஏ தொல்லியலும் படித்தேன். இவ்வளவும் படித்திருந்தாலும் என்னுடைய ஆய்வுகள் எல்லாம் கல்வெட்டிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா இலக்கியம் பற்றி எழுதுபவர்கள் பலர் பேர் இருக்க, இலக்கியத்தை கல்வெட்டோடு தொடர்புபடுத்தி எழுத வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் கல்வெட்டு தொடர்பான கட்டுரைகளே எல்லா கருத்தரங்குகளிலும் அதையே நூலாகவும், திருச்செங்கோடு பற்றிய ஆய்வு நூல் எழுதியிருக்கிறேன், செப்பேடுகள் பற்றி எழுதியிருக்கிறேன். இங்கு தொல்லியல் தமிழ்நாடு தொல்பொருள் ஆய்வுத்துறையிலிருந்து பல நண்பர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரியும். அந்த வகையில் நான் இலக்கியம் படித்திருந்தாலும் வரலாறு படித்திருந்தாலும் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து கல்வெட்டோடு தொடர்புடைய கட்டுரைகளை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறேன். அதற்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து கொண்டிருப்பவர் நமது அமர்வு தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா நடன காசிநாதன் ஐயா அவர்கள். அவர்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய கட்டுரை கல்வெட்டில் தமிழ் செம்மொழி ஆட்சி, இது பற்றியும் அவர் கட்டுரை எழுதியிருக்கிறார், நூலாகவும் வந்திருக்கிறது. நான் இது பற்றிய செம்மொழி ஆட்சி பல ஆயிரக்கணக்கான சொற்கள் இருந்தாலும் கோயில் நிர்வாகத்திலும் வரி முதலியவற்றிலும் பயன்படுத்தப்படுகின்ற அந்த செம்மொழி ஆட்சி சொற்களை மட்டும் என்னுடைய ஆய்வு கட்டுரையில் எடுத்துக்கொண்டேன். ஏனால் பல நிலைகளிலும் செம்மொழி ஆட்சியானது பல கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்டு இருப்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் நான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளாமல் கோயில் நிர்வாகத்திலும் வரிகளிலும் வருகின்ற செம்மொழி சொற்களை மட்டும் இங்கு எடுத்து ஆய்வு செய்திருக்கின்றேன். முதலில் கல்வெட்டினுடைய அமைப்பு முறை. இது கல்வெட்டு பெரும்பாலும் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும். கல்வெட்டினுடைய தொடக்கம் அல்லது மங்கள வாசகம், அடுத்து கல்வெட்டு எழுதப்பட்ட காலம், அதற்கு அடுத்து கல்வெட்டினுடைய செய்தி, அதற்கு அடுத்து கையெழுத்துகள், அதற்கு அடுத்து முடிவு அல்லது ஓம்படை கிளவி என்று சொல்லப்படுகின்ற கட்டுரையாளர்கள் தக்க வகையிலே ஒத்துழைப்பு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்றால் இப்பொழுதே 11:45 ஆகி 10 நிமிஷம் முடிச்சிருக்கேன். பெரும்பாலும் ஒரு 20 படிக்க இருக்கின்றார்கள். எப்படி ஒரு 5 அல்லது 7 நிமிஷம் அதற்குள் முடிச்சு. நீ கட்டுரையை படிக்கிறத விட நீங்க உள்ள செய்திகளை நான் சொல்லுவேன். இதில் கல்வெட்டினுடைய தொடக்கத்தில் மங்களவாசகம் சஸ்திஸ்திரி என்ற
குறிக்கப்பட்டிருக்கும். அடுத்து கல்வெட்டினுடைய காலம், இது எந்த அரசனுடைய ஆட்சி ஆண்டு காலத்தில் இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டது என்பது குறிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்ததாக கல்வெட்டினுடைய செய்தி, இது கோயிலுக்கா அல்லது பிறவற்றிற்கா நன்கொடையாக கொடுக்கப்பட்ட செய்தி எல்லாம் கல்வெட்டினுடைய செய்தி குறிக்கப்பட்டிருக்கும். அதற்கு பின்னால் கல்வெட்டினுடைய சாட்சிகள், கல்வெட்டு எழுதியவர் கையொப்பம், இவற்றையெல்லாம் இருக்கும். அதற்கு பின்னால் இறுதியாக ஓம்படை கேள்வி கல்வெட்டினுடைய முடிவு என்பதில் இந்த கல்வெட்டிற்கு நன்மை செய்தார் என்னென்ன நன்மைகளை அடைவார்கள், தீங்கு செய்தார் என்னென்ன தீமைகளை அடைவார்கள் என்பது பற்றிய குறிப்புகள் எல்லாம் அவற்றில் குறிக்கப்பட்டிருக்கும். இந்த கல்வெட்டினுடைய அமைப்பை கொண்டு கோயில் நிர்வாகத்தில் தமிழ் செம்மொழி ஆட்சி எவ்வாறெல்லாம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று பார்த்தால், சோழர் ஆட்சியில் கோயில் நிர்வாகம், ஊரவை நிர்வாகம், அரசு நிர்வாகம் என மூன்றாக பகுக்கப்பட்டு இருக்கிறதை காண்கின்றோம். கோயிலில் இருக்கும் அரசன் இருக்கின்ற மண்டபத்தை திருவழக்க மண்டபம் என்று கூறுகிறார்கள். அதே போல அந்த மண்டபத்தை திருவோகாவனம் என்று கூறுகிறார்கள். இது போன்ற செம்மொழி ஆட்சி எல்லாம் அந்த கோயில் நிர்வாகத்தில், கோயில் பற்றிய அமைப்பில் இருப்பதை எல்லாம் காண்கின்றோம். அதற்கு அடுத்ததாக நிலங்களை அளந்தும் நீர்ப்பாசனங்களை செய்த சோழர்கள் காலத்தில் செம்மொழி சொற்கள் பயன்படுத்தியதெல்லாம் பார்க்கின்றோம். ஆறுகளில் தண்ணீர் தேக்கிய மதகுகளின் வழியாக விளைச்சலுக்கு தகுந்ததை சோழர்கள் வீட்டில் காண முடிகின்றது. இதனை மதகு கிணை கூற்றன்வாய், மதகு கிணை கூற்றன்வாய் என்ற நல்ல தமிழ் சொல்லால் குறிக்கின்றனர். அதே போல நீரொடுகால், தோட்டக்கால் போன்ற தமிழ் சொற்களும் வாய்க்காலை குறிக்க பயன்படுத்தப்பட்டு இருப்பதை காண்கின்றோம். அடுத்தது வரி பற்றிய சொற்களில் பார்த்தால், அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய வரிகள், கடமை, பாட்டம் போன்ற சொற்கள் வழங்கப்பெறுகின்றன. உள்கு, குடிமை, இறை போன்ற சொற்களும் கல்வெட்டில் சொல்லப்படுவதை நாம் காண்கின்றோம். அதற்கு அடுத்தது வரித்துறை அலுவலர்களாக பட்டமாளன், வரியில் ஈடு போன்ற சொற்களில் குறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆடை நெய்வோரிடமிருந்து வாங்கப்பட்ட அந்த தறிக்கு தறி கடமை என்ற சொல்லாட்சி பயன்படுத்தி காண்கின்றோம். வண்ணாரிடமிருந்து ஈரங்கொல்லி என்னும் வரி பெறப்பட்டதையும் நம் கல்வெட்டால் அறிய முடிகின்றது. பாக்குமர விளைவில் இருந்து வாங்கப்பட்ட வரி சமூக கடமை என்ற தமிழ் சொல்லால் குறிக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தது ஊரவை விதிக்கும் வரிமுறை ஊரிடு வரிப்பாடு என்ற தமிழ் சொல்லால் குறிக்கப்படுவதை அறிகின்றோம். அதற்கு பின்னால் பெருந்தர அலுவலர்களுக்குரிய பதவி பெயர்களும் கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்களுக்கு ஒத்த அதிகாரம் உடையவர்களை குறிக்க உடன்கூட்டம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் கல்வெட்டால் அறிய முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் உடையார் என்னும் பெயரும் பொதுப்படையாய் மரியாதைக்குரியவர்களாக அரசர், உயர் அதிகாரிகள், இறைவன் ஆகியோரை குறிக்க பயன்படுத்திவிட்டு இருப்பதை கல்வெட்டுகளால் அறிகின்றோம். அரசனது ஆணையை கேட்டறிந்து கூறுபவன் திருவாய் கேள்வி என்று அழைக்கப்படுகின்றான். அரசனது ஆணைகளை ஓலையில் எழுதி உரியவருக்கு சான்று மூலமாக தருகின்றவன் ஓலை நாயகம் என்ற தமிழ் சொல்லால் குறிக்கப்படுகின்றனர். சபையில் அடங்கிய பெருந்தர அதிகாரிகள் மன்றாடிகள் என்று சொல்லால் அழைக்கப்பட்டனர். இறைவன் முன்னின்று இசைக்கருவிகளை கொட்டியும் பாடியும் வந்தவர்களை திருப்பதியும் பாடுவர் என்ற நல்ல தமிழ் சொல்லால் குறிக்கப்பட்டிருப்பதை அறிகின்றோம். படை முதலி என்பது சேனை தலைமை ஏற்றுக்கொண்டவரை குறிக்கும் சொல்லாக கல்வெட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. காலாட்படையில் சிறப்பிடம் பெற்ற படையை குறிக்க கைகோள பெரும்படை என்ற பயன்படுத்தப்பட்டு இருப்பதை கல்வெட்டால் அறிகின்றோம். அளவிகளில் முகத்தல் அளவை பெயர்களாக உலக்கு, ஆளாக்கு, பதக்கு, குருணி போன்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தில் வழக்கு என்பது முகத்தல் அளவியை குறிப்பிட பயன்படுத்தப்பட்டிருப்பது என்பதால் நாம் இதை ஒப்பிட்டு அறியலாம். விரல், சான் முதலிய நீட்டல் அளவிக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதை கல்வெட்டால் அறிந்து கொள்ள முடிகின்றது. 12 விரல் கொண்டது ஒரு சான் ஆகும். சிலப்பதிகாரத்தில் அரங்கமைப்பு பற்றி கூறும் பொழுது விரல், சான் அளவுகள் குறிக்கப்பட்டுள்ளதையும் இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது. அளவை பெயர்களாக அளவுகோல்களும் பயன்படுத்தப்பட்டு இருப்பதை நாம் கல்வெட்டால் அறிகின்றோம். 12 கோல், 16 அடிகோல், 18 அடிகோல் முதலிய அளவுகோல்கள் இருந்துள்ளதை கல்வெட்டுகள் நமக்கு குறிப்பிடுகின்றன. அணிகலன்களில் செம்மொழி ஆட்சியை பார்த்தால் ஆடல் மகளிர் விரும்பி அணியும் அணிகலன்களாக சுட்டி குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டம், பொறுப்பு ஆகிய தலையணிகளும்